ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரசமலாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வீட்டிலே எவ்வளோ சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து காய வைப்போம். அது கரெக்டாக கொதிக்கிற ஸ்டேஜில் வினிகரை சேர்த்துக்கணும். ஒரு மூடி வினிகர் இருந்தால் போதும். அந்த வினிகரை அந்த பாலில் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், வினிகர் ஊற்றுனதுமே அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரியும். நீங்கள் கரண்டி வச்சு கலந்தீங்கன்னாவே அது கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு ஃபுல்லாக தண்ணி தனியாக பால் தனியாக வந்துடும். இப்போ தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டிக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணுறங்க. இந்த ஸ்டேஜில் இந்த பன்னீர் தனியாக, அப்போ இந்த டைமில் பன்னீர் தனியாக தண்ணி தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வெள்ளை கிளாத்தில் இதை தனியாக வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் இதோட வினிகர் ஸ்மெல் வரும். அதனால் கொஞ்சம் ப்ளைன் வாட்டர் ஊற்றி அது கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சிங்கன்னா அப்படியே செட் ஆச்சுன்னா அது பன்னீர் ஆகிடும். நீங்கள் அதுக்குள்ளே அது செட் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு செய்கிறதுக்கு ரசகுல்லாப் செய்கிறதுக்கு நல்லா சரியான பதம். இதுதான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த குட்டி குட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக உதுத்து விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்தளவுக்கு இது ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு ரசமலாய். பாருங்கள், சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு நீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது குட்டி குட்டி உருண்டையாக இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு ரசகுல்லாப் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 சுகர் சேர்த்துட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் இருந்தால் போதும். ரொம்ப கம்பி பதம் வரணும்லாம் இல்லை. நல்லா கரைஞ்சிட்ட பிறகு இந்த ரசகுல்லாவில் எல்லாம் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரசமலாய் செய்கிறதுக்காக பால் ஒரு 300 ml இருந்தால் போதும். அதை 300 ml ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது பொங்கி வரும்போது ஸ்லோவில் வச்சுட்டு அதை நல்லா சுண்டாக காயட்டும். இந்த டைமில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துப்போம். ஒரு ஆஃப் கப் இருந்தால் போதும். சுகர் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸு, என்கிட்ட எந்த நட்ஸ்லாம் இருக்குது, நான் இது ஃபுல்லாக இது சேர்த்துக்கிறேன். நட்ஸு சீடெல்லாம் இருந்ததுனால நான் சீடெல்லாம் கூட சேர்த்துக்கிறேன். ஹெல்த்தி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஃபுல்லாக அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. நட்ஸோடு சேர்த்து அது கொதிச்சிட்ருக்கும்போது இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க. இந்த ரசகுல்லா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ரசகுல்லா அப்புறம் அந்த கொதிக்கிற பால் எடுத்து இதில் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் இது நல்லா அந்த சூடு இதுவாயிட்டு சூடு கம்மியானதுக்கப்புறமா இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிறகு இது பாருங்கள், ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணுற எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பேக்கரியில் வாங்குகிற ரசமலாய் மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஒரு 1 லிட்டர் பால் இருந்தாவே இதை செஞ்சிடலாம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல? வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.